இந்த பைரவி வந்துட்டு நம்ம இலக்கியா எங்க போறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக வெறிகொண்டு பின்னாடியே வந்தா. அதே மாதிரி இப்போ நம்ம கௌதம் வந்து அதாவது கௌதமோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்றதையும் தாண்டி, இப்போ இலக்கியாவோட அம்மாவும், அதே மாதிரி இலக்கியாவோட தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க தங்கிட்டு இருக்காங்க. அதே அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா யாரோட வீடு இது? எதுக்காக இங்க உள்ள போறா இவ? அப்படின்னு சொல்லிட்டு பைரவி நெனச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இலக்கியா போனதுக்கு அப்புறமா உள்ள மாஸ் என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சாரா. எப்படியோ ஒரு வழியா நம்ம ரேவதியும் இவங்க எல்லாருமே பைரவி வர்றத பார்த்து பயங்கரமான அதிர்ச்சியில குடுகுடுன்னு ஓடி போய் ரேவதி உள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இங்க அவங்க அம்மாவும், அவங்க தம்பியும் தான் தங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பைரவி நெனைக்க போறா. ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள யார் இருக்காங்க? என்ன ஏது அப்படிங்கிறத செக் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறதுக்குள்ள நம்ம இலக்கியாவும், கௌதமும் இங்க மாஸ் என்ட்ரி குடுத்துடுறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சோ இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, பின்தொடர்ந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ஓடோடி வந்து இப்போ இந்த பைரவிய தடுத்து நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்துனதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி கிட்ட கேள்வியா கேட்குறாங்க. ஆனாலும் அந்த ஃபோட்டோ ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ரேவதியும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, பைரவியோட கண்ல சிக்க ஆரம்பிச்சுடுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்